பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு விஷயம். இன்றைய பொழுதிலே தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சாலமோனின் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 6. இந்த நீதிமொழிகள் உண்மையாக நல்ல ஒரு அதிகாரம். அதை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சங்கீதம், இதெல்லாம் படிக்க படிக்க நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என் கருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான வசனம், உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அவரைன்றதை நான் கர்த்தர்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் அப்படி சொன்னால், இன்றைக்கி நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அநேக கண் குளிராக பார்க்குறோம். ஓரமாக போயின்னு இருப்பாங்க, பிரேக் பிடிக்காமல் ஏதாவது ஒன்று இன்சிடெண்ட் நடக்குது உண்டு. ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி நம் போகும் பாதையில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார், நம்முடைய பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். எங்கு சென்றாலும், அது எப்படி இருந்தாலும், எங்கு சென்றாலும் நாம் அப்படி ஒரு விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லணும். அவருடைய வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டே செல்லணும். எங்கே சென்றாலும், எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் என்னோடு வாங்க, எனக்கு இதுக்கான காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க. இப்போ ஒரு அட்மிஷனுக்கு போகிறோம், இல்லை ஒரு கல்யாண விஷயமாக போகிறோம், திருமண விஷயமாக போகிறோம், ஒரு வீடு வாங்கணும், வீடு பார்க்குறோம், இடம் பார்க்குறோம், இப்படி அநேக தேவைகளை நோக்கி நாம் பார்க்கும்போது மனிதர்களை நம்பி போவதை காட்டிலும், இல்லை நம்முடைய பலத்தை நம்பி போவதை காட்டிலும், அவரை கர்த்தரை நினைத்து கொண்டு அவர் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார், எனக்கு நலமானதை என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் உலக ரீதியாக அண்ணன் வராரு, அம்மா வராங்க, அப்பா வராங்க, தம்பி வரான், மாமா வராங்க, இல்லை எனக்கு ஃபைனான்சர் வராரு, அவர் தான் எனக்கு எல்லாமே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அவர் தான் எல்லாம் பண்ணியிருக்காரு, அப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷன் ஒரு நாள் கைவிட்டுருவோம். என்றைக்குமே கைவிடாத ஒரே ஒரு உறவு நம்மளுக்கு என்னன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது யாராக இருந்தாலும், பெற்ற தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கைவிடப்படுவோம். ஆனால் நம்மளை கைவிடாத இருக்காருன்னு சொன்னால், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை உங்களுடைய வழிகளெல்லாம் நினச்சி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். ஆமென்.